பச்சை மிளகாயில் சிக்கன் சாப்பிடலாமா? இதை இப்படி பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, நல்லா இடித்து ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகாயும் 2 லெமனும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 12 இந்த பச்சை மிளகாய் அப்படின்னு முழுசாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு அப்படி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில் நெய்யை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க, நெய்யை ஊற்றணும். இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அந்த ஜீரகத்தையும் போடுங்க. கொஞ்சம் இதான உடனே அந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, மொத்தத்தையும் எடுத்து போட்டுருக்கோங்க. அந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் மாறுற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்தோம்னா அப்படியே கடைசியாக நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு சிக்கன் இருக்குல்ல, சிக்கனை போடணும். இதில் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு உள்ளியோ தக்காளியோ எதுவுமே போடலை, வெறும் பச்சை மிளகு மட்டும். அப்படியே கிண்டி எல்லாம் ரெடியான உடனே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். தேவைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் லைட்டாக ஒரு சோயா சாஸ் இருக்குல்ல, அதையும் ஊற்றிட்டு தண்ணியையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி சூப்பராக மூடி வச்சு 2 அந்த எலுமிச்சையும் பூத்துட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இந்த பச்சை மிளகா